முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் சிறப்பு மலர் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா எப்படி நடைபெற்று வருகிறது? அங்கே சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க பாஸ்கர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுகவுடைய தலைமையகத்தில் அவருடைய திருவுருவப்படத்துக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சரியாக 10 மணி அளவில் அவைத்தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் தினகரன் அஞ்சலி செலுத்திய பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சருடைய 69வது பிறந்தநாளை ஒட்டி ஒரு சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட்டது. அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த சிறப்பு மலரை வெளியிட துணை சபாநாயகரான பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த சிறப்பு மலரை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மற்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு தொடர்ந்து மறைந்த தமிழக முதலமைச்சரும் ஜெயலலிதாவினுடைய பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதிமுகவினர். கட்சியினுடைய தலைமையகத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உருவப்படத்துக்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிறப்பு மலர் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவுடைய பல தொண்டர்கள் பங்கேற்று தொடர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய திருவுருவப்படத்துக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் இருந்து என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தண்டையார்பேட்டையில் ரத்ததான முகாம் நடைபெறுகிறது. அதே போல மருத்துவ முகாம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த மருத்துவ முகாமில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். அந்த நிகழ்ச்சியானது சரியாக ஒரு 11 மணி அளவில் தொடங்க உள்ளது. அதே போல பல்வேறு மருத்துவமனைகளில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி இன்று பிறந்த பெண் குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மாலையில் பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு இன்று பங்கேற்கிறார். அதே போல பல்வேறு இடங்களிலும் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்களில் அமைச்சர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளரான சசிகலா அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அதிமுகவினர் அதே உற்சாகத்தோடு தற்போது கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று காலை ஓமந்தூர் அரசு ஏற்பட்ட வளாகத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை ஒட்டி 69 லட்சம் மரக்கட்டுகள் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே போல வர்த்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பசுமையாக்கும் திட்டமும் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்துக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள். அதற்கு பிறகு அதிமுகவுடைய தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்று தொடர்ந்து மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், மருத்துவ முகாம்கள், இன்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று மாலை பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.